இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நீயும் ஒரு வருஷமா வந்து இங்க பலூனை சுட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பலூனையாவது சுட்டுக்கியாடா? முந்தா நாள் ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, அதுவும் வெயில்ல வெடிச்சிருச்சு. அத நான் தான் சுட்டேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிய. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போடா போடா. யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? ஏ லீலாவதி, என்ன இவ்ளோ பெரிய துப்பாக்கி? உன் வீட்டுக்கார மிலிட்டரியில வேலை செய்யறாரா? சொல்லவே இல்ல. ஆமா ஆமா, வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு. அட நீ வேற. எங்க அப்பா இத என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தாரு. என் புருஷன் இதை யூஸ் பண்றதே இல்ல. நான் தான் துரு புடிச்சு போயிடக்கூடாதுன்னு வாரம் எண்ணெய் போட்டு தேய்ச்சி பூவும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் இருக்காமா? எங்க வீட்ல ஒன்னே ஒண்ணுதான் வேஸ்டா கிடையா கிடக்கு. அதுவும் இப்ப வீட்ல இல்ல, வெளியில இருக்கு. ஏய், யார பத்திரி வேஸ்ட்ங்கற? உன்னைய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணா தாண்டி என் பாஸ்ட் என்னன்னு உனக்கு புரியும். எவன்டா என் பொண்ணோட பெல்லு மேல கைய வச்சிருப்ப? என்ன பக்கால தெரியுமா பேசிட்டு இருக்க? ஓ மர்மண்ட தான் பேசுறத மறந்து பேசுறியா? எனக்கு வரப்போற மருமக துப்பாக்கியால குறிபார்த்து சுடுறவனா இருக்கணும்னு தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்குறி தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒன்ன பீரங்கி சுடுறதுல பிஸ்தான்னு ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாதுன்னு. அத எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்லை கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்லை வீசி எறின்னு இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழையவ? கண்ணை புடிஞ்சிருவேன் உன்னை. பெத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க பெல்ல புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? டேய், என்ன? என் பொண்ணு லீலாவதி கண்ணி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், என்னைக்கு நீ குறிபார்த்து துப்பாக்கியால சுடுறியோ அன்னைக்கு தான் உங்க 2 பேருக்கும் பலாந்து பலாந்து. டாடி போடி. எப்ப மெட்ராஸுக்கு வந்தீங்க? எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தா. சரி, வந்தோன்னு செல்லுக்கு போட்டோம். நம்பர் நாட் இன் யூஸ்னு வந்தது. மெட்ராஸ்க்கு ஒரு சின்ன வேலையா வந்தோம். உனக்கு இங்க வீடு இருக்கும்போது நாங்க வெளியதங்கன நீ கோச்சுக்கிய. இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. ஏற்கனவே இந்த வீட்ல புட்போர்டுல தொங்குன மாதிரி தொங்கிட்டு இருக்கேன். எந்த டர்னிங்ல புடிச்சு தள்ளினாம்னு 2 அலைதுக. பத்தாக்கு நீங்க வேற வெளிய போங்க. என்னடா வீடு தேடி வந்தவங்கள கேட்ட தாண்டி போக சொல்றியே, கொஞ்சமாவது மரியாதை இருக்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க எல்லாம் ஒரே மண்ணில பிறந்தவங்க. ஒரே மண்ணா? ஆமாங்க. நம்ப முடியலையே. உங்களை பார்த்தா செம்மண்ல பிறந்த மாதிரி இருக்கீங்க, இவனை பார்த்தா கரிசல் மண்ல பிறந்த மாதிரி இருக்கான். இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையா இங்க? மூடு வாய. இவங்கிட்ட என்ன பேச்சு? இந்த பாருங்க, நீங்க வீடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். மேல் மாடி காலியா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்தாங்க சாவி. மாப்பிள்ள வந்து திறந்து சாவி தான் திறக்கும்.